Hello viewers, welcome to taxaction.com. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற டாபிக் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. லாஸ்ட் வீடியோவில் நம்ம சேலரி இன்கம் பற்றி பார்த்துருந்தோம். அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஜஸ்ட் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வியூவர்ஸ். சரி, இப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பற்றினா ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாமா? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம்னா ரெண்டல் இன்கம், அதாவது நம்ம வீட்டை வாடகைக்கு விடுறது மூலயமா வர இன்கம் டேக்ஸ் லிமிட்டை க்ராஸ் ஆகும்போது நம்ம அதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டை டேக்ஸாக பே பண்ண வேண்டியது வரும். உங்களுக்கு வர இன்கமில் 100% இன்கமுக்கும் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இந்த டேக்ஸை குறைக்கிறதுக்கு நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சில பெனிஃபிட்ஸ் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கம்ப்யூட்டேஷன் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அட் சென்னை, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அட் செங்கல்பட்டு. அதாவது ஒரு எக்ஸ்ன்ற ஓனருக்கு சென்னை அண்டு செங்கல்பட்டு இந்த ரெண்டு லொக்கேஷன்லேயும் அவருக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ சென்னையில் இருக்க ப்ராப்பர்ட்டியில் ஒரு 3 ஃப்ளோர்ஸும் செங்கல்பட்டில் இருக்க ப்ராப்பர்ட்டியில் 2 ஃப்ளோர்ஸும் இருக்குது. சென்னையில் இருக்க ப்ராப்பர்ட்டின்னு பார்க்கும்போது கிரவுண்ட் ஃப்ளோர் அட் செல்ஃப் ஆக்குபைட் அண்டர் செக்ஷன் 23(2)A. ஸோ செல்ஃப் ஆக்குபைட் வந்து அண்டர் செக்ஷன் 2A நம்ம ஃபைல் பண்ணிக்கலாம். ஸோ செல்ஃப் ஆக்குபைடுன்றது அவங்க செல்ஃபாக ஆக்குபை பண்ணியிருக்காங்க, அதாவது அவங்க குடியிருக்காங்க. ஸோ அதுக்கான ரெண்டல் இன்கம் கிடையாது, அது நில்லு. ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்க்கும்போது 1/7/2023 ஃபார் 9 months அட் 18,000 per month. ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு ஃப்ளோருக்கு 18,000 வச்சோம்னா 1/7 வரும்போது 1/7/2023 to 31/3/2024. ஸோ அது ஒரு 9 months கால்குலேட் ஆகும். ஃபினான்ஷியல் இயர் 1/7/2023 to 31/3/2024. அது 1,60,000 டோட்டல் பார்த்திங்கன்னா. செகண்ட் ஃப்ளோரில் பார்க்கும்போது ஏப்ரல்லேருந்தே ரெண்டல் வர மாதிரி பார்த்தோன்னா 12 months. ஸோ 1/4/2023 to 31/3/2024. அது அப்ராக்சிமேட்டாக ஒரு 15,500 வருதுன்னா, ஸோ 12 months கால்குலேட் ஆகும்போது 1,86,000. இது சென்னை ப்ராப்பர்ட்டிக்கான இன்கம். அடுத்து செங்கல்பட்டு ப்ராப்பர்ட்டி. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வித்தவுட் 1/4/2023 to 31/3/2024 வரைக்கும் கால்குலேட் ஆகும். ஸோ 12 months. ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 9,000 per monthக்கு வச்சோம்னா 1,08,000. செகண்ட் ஃப்ளோர் வந்து அப்ராக்சிமேட்டாக ஜூன்லேருந்து கலெக்ட் ஆகிற மாதிரி பார்த்தா ஜூன் டு மார்ச். ஸோ 10 months அட் 8,500 per monthன்னு வச்சோன்னா 85,000. ஸோ இதோட ஓவரால் டோட்டல் பார்த்தோம்னா ஆனுவல் வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி 5,41,000. ஸோ இது டேக்ஸபிள் இன்கம்மை விட அதிகமாக இருக்குது இல்லைங்களா? 5 lakhs விட அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன பெனிஃபிட்ஸ்னால் நமக்கு அந்த டேக்ஸ் குறையுதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். முனிசிபாலிட்டி taxes paid during the year for rental portion only. ஸோ செல்ஃப் ஆக்குபைட் பண்ண ஹவுஸுக்கு பே பண்ண முனிசிபாலிட்டி டேக்ஸஸ் வந்து இதில் எலிஜிபிள் கிடையாது. ஒன்லி ஃபார் ரெண்டல் போர்ஷனுக்கு மட்டும்தான், ரெண்டல் போர்ஷனுக்காக கட்டின முனிசிபாலிட்டி டேக்ஸஸ் மட்டும்தான் எலிஜிபிலிட்டி. ஸோ அதுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 9,000 பே பண்ணுற மாதிரி வச்சோன்னா, ஸோ உங்களுக்கு ஆனுவல் வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டியிலேருந்து இந்த முனிசிபாலிட்டி டேக்ஸஸ் லெஸ் ஆகும். அதை லெஸ் பண்ணது போக வர அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 5,32,000. ஸோ அதுக்கப்புறம் என்ன பெனிஃபிட் கொடுக்குறாங்கன்னா, ரிடக்ஷன் ஃபார் ரிப்பேர்ஸ். அதாவது நீங்கள் ரெண்டில் விடுறீங்க ஹவுசஸ்ஸு, அதுக்காக நீங்கள் ரிப்பேர்க்காக நிறைய எக்ஸ்பென்சஸ் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அந்த எக்ஸ்பென்சஸ்க்காக உங்களுக்கு 30% அலோவ் பண்ணுறாங்க. ஸோ வர்ற ரெண்டல் இன்கம் வந்து நீங்கள் 30% ரிப்பேர்க்காக நீங்கள் டிடெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் தான். எவ்வளோ இன்கம் வந்தாலும் நீங்கள் அதில் 30% டிடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது அண்டர் செக்ஷன் 24A
டிடெக்ட் பண்ணுறோம். இது 5,32,000க்கு 30% பார்த்தோம்னா 1,59,600 நமக்கு லெஸ் ஆகுது. ஸோ அது லெஸ் பண்ணது போக வர அமௌண்ட் பார்த்திங்கன்னா 3,72,400. அதுக்கப்புறம் என்ன பெனிஃபிட் கொடுக்குறாங்கன்னா, இந்த ஹவுஸ் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு லோன் எடுத்துருப்போம் இல்லையா, ஹவுசிங் லோன். ஸோ இந்த ஹவுசிங் லோனுக்காக நம்ம பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட் அந்த பர் இயரில், அந்த டியூரேஷனில் வர இயரில் நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறீங்களோ அவ்வளோ அமௌண்ட்டும் நீங்கள் டிடக்ஷனில் எடுத்துக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் போரோட் கேபிட்டல் அண்டர் செக்ஷன் 24B. ஸோ இது இன்ட்ரெஸ்ட் அந்த ஒன் இயரில் நீங்கள் என்ன இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை அப்படியே எடுத்துக்கலாம். எத்தனை லோன் எடுத்தாலும், இப்போ 2 ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, 2 ப்ராப்பர்ட்டிக்கு 2 லோன் எடுத்திருந்தாலும் 2 லோனுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் நீங்கள் டிடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ பெனிஃபிட் பார்த்தீங்களா. ஸோ இதை நம்ம லெஸ் பண்ணும்போது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஓவராலாக பார்த்தீங்கன்னா 3,47,800 வருது. ஸோ உங்களுக்கு டேக்ஸபிள் இன்கம் விட குறைஞ்சிருச்சு இல்லைங்களா. 5 lakhs தான் நமக்கு டேக்ஸபிள் இன்கம். ஸோ 5 lakhs விட குறைஞ்சிருச்சு, 3,47,800. ஸோ இதுக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணோட அவசியம் இல்லை. பட் ஆனால் டேக்ஸ் கேல்குலேஷனில் இது ஆட் ஆகும். நம்ம ஏற்கனவே இந்த ஸ்லாபில் சொன்ன மாதிரி 2,50,000, 5 lakh minus 2,50,000 at 5% பார்க்கும்போது உங்களுக்கு 4,890, அதாவது 347,800க்கு 5%. ஓகேங்களா. அது நம்ம பார்க்கும்போது 4,890. இது ரிபேட்டில் உங்களுக்கு கால்குலேட் ஆகிடும். ரிபேட் அண்டர் செக்ஷன் 87A இது கால்குலேட் ஆகும். ஸோ இதுக்கான டேக்ஸ் தான் நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதுதான் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கான ஸ்டேட்மெண்ட்டு. இது நான் போட்டிருக்கிறது எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான். ஸோ இந்த பெனிஃபிட்டுக்கு முன்னாடி இருக்க அமௌண்ட்டையும் பெனிஃபிட்க்கு அப்புறம் வர அமௌண்ட்டையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ஆன் போரோட பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு மைனஸில் கூட போகும். இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்காக நீங்கள் எந்த விதமான டேக்ஸும் பே பண்ணாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும், மைனஸில் கூட போகும். ஸோ அந்த மைனஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 lakhs வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்ட்ரெஸ்ட் ஆன் போரோட் ஆன் கேபிட்டல் 1 இயருக்கு ஒரு 4 lakhs இன்ட்ரெஸ்ட் அப்ராக்சிமேட்டாக ஒரு 4 lakhs இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோன்னா, ஸோ உங்களுக்கு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கால்குலேட் ஆகும்போது மைனஸில் போகும். ஸோ அந்த மைனஸ் வேல்யூ வந்து உங்களுக்கு 2 lakhs வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க. 2 lakhs வரைக்கும் நீங்கள் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வந்து மைனஸில் எடுத்துக்கலாம். இந்த கேல்குலேஷனுக்கான ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதை கோத்ரூ பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு கிளியராகவே இந்த கேல்குலேஷனுக்கான ஸ்டெப்ஸ் புரியும். ஓகே வியூவர்ஸ், இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கமில் கேல்குலேஷன் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்கள் என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.